கண்ணியத்துக்குரியவர்களே, நோன்புடைய மாதம் அது, நன்மைகளை விரைவாக செய்வதற்குரிய மாதம் அது, முழுமையான பரக்கத்தும் சூழ்ந்திருக்கக்கூடிய மாதம் அது, பொறுமையின் மாதம் அது, நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய மாதம் அது. சில முக்கியமான செய்திகளை மட்டும் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய மாதம் அடைந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். சஹாபாக்களிடத்திலே வந்து சொல்வார்கள், அத்தாக்கும் ரமதான், உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது. ஷஹ்ருன் முபாரக், அது பரக்கத் பொருந்திய மாதம். ரமதானுக்கு எந்த சிறப்பும் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் கூறவில்லை என்றாலும் இந்த சிறப்பு போதும். ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம் அது. அல்லாஹு அக்பர். ஃபரதல்லாஹு அலைக்கும் ஸியாமஹு, அல்லாஹ் அந்த மாதத்தில் நோன்பை கடமையாக்குகிறான். துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுஸ் ஸமா, அல்லாஹ் அந்த மாதத்தில் வானத்தின் கதவுகளை அல்லாஹ் திறக்கிறான். வேறு சில ஹதீதுகளில் துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. இன்னும் சில ஹதீதுகளில் துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்னah, சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது. ரஹ்மத், சொர்க்கம் இரண்டும் தொடர்புபட்டது. ஹதீஸ் கலையில் குர்ஆனுடைய வசனங்களில் ரஹ்மத் என்ற வார்த்தை சொர்க்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படும்.